இது வந்து ஒரு சாதா ப்ளவுஸு 36 அளவுள்ள 36 மெஷர்மெண்ட்டு. ஸோ வந்து நான் வந்து செஸ்ட் அளவு 9.75 வச்சுருக்கேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.75 ப்ளஸ் மேலே 1/2 இன்ச்சு, கீழே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக, அதோட ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்குறேன். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு கழுத்து, ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு, அதாவது பின் கழுத்துடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இப்போ வந்து இதோட ஆர்ம் ஹோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. பேக் சைடு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் வந்து இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. ஃப்ரண்ட்டுமே வந்து கட் பண்ணியாச்சு. முன்பக்கத்தினுடைய நீளம் வந்து 12 இன்ச்சு ப்ளஸ் மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்குறேன். டாட் வந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு. டாட்டினுடைய நீளம் வந்து 2.75 இன்ச்சு. இந்த 36 அளவுள்ள மெஷர்மெண்ட் இருந்தது யார் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இதோடைய மெஷர்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஃப்ரண்ட்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 9.75 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுவோம். கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கை மட்டும் கொஞ்சம் நல்ல பெரிய கையாக இருக்குது. அதனால் வந்து சுற்றளவு வந்து அதிகமாக இருக்குது. கை சுற்றளவு ஜாயிண்ட் போடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு, ஆர்ம் ஹோல் சுற்றளவு, உயரம் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து கையோடைய சுற்றளவை வளைவை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஜாயிண்ட் வரும். பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஜாயிண்ட் போடணும். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக வரும். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். வந்து பட்டி கட் பண்ணலாம். இது நேர் கட்டிங்னால அப்படியே ப்ளவுஸில் வந்து கீழே இந்த பார்ட் வந்து பட்டி மாதிரியே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நம்ம பட்டியை கட் பண்ணுவோம். கீழே தையலுக்காக 1.5 இன்ச்சு எடுத்துக்குவோம்.
ஸோ இது மொத்த நீளம் வந்து இந்த இடத்துல 2.5 இன்ச்சு, இங்கே வந்து 6 இன்ச்சு, இங்கே 2.5 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு. அப்போ நம்ம இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 2.5 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு. பட்டி நீளம் வந்து 3.25 இன்ச் வருது. 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதே 3.25 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து முன்பக்க பட்டி எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து 3.5 இன்ச் வருது. இப்போ வந்து இங்கேருந்து 3.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 3.5, இந்த இடத்துல 3.25. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல அந்த வளைவு வந்து இந்த இடத்துல வரும். எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம்.